இங்க ஒரு பொண்ணு இன்டர்வியூக்காக போயிருப்பா. இப்ப ஊர்ல பயங்கரமான புயல். இந்த பொண்ணு வரும்போதே ரொம்ப மண்ணெல்லாம் மேல கொட்டிக்கிட்டு துணியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அழுக்கா தலையெல்லாம் கலைஞ்சு போய் தான் வந்திருப்பா. இந்த பொண்ணு ரெஸ்யூம் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீ செலக்டட்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா இப்போ ஊருக்குள்ள இவ்வளோ பனி புயலா இருந்ததுனால யாருமே இன்டர்வியூக்கு வந்திருக்க மாட்டாங்க. இன்டர்வியூக்கு ஒரே பொண்ணு இவ மட்டும்தான். அப்ப இந்த பொண்ணுக்கு தான் கண்டிப்பா வேலையை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கொடுத்திருப்பாங்க. பல போராட்டங்களை கடந்துதான் இப்ப இந்த பொண்ணு இன்டர்வியூக்காக வந்திருப்பா. எப்படியோ ஒரு வழியா நம்மள வீட்டுல இல்லாம இன்டர்வியூக்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்ட்டு இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பா. இப்போ அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் டே வேலைக்காக போயிருப்பா. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கீழே பார்க்கிங்ல சும்மா வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருப்பா. அப்போ வீடியோ கால் பண்ணி இதுதான் என்னோட கம்பெனி பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறப்போ இப்போ பின்னாடி ஒருத்தர் கார்ல உட்காந்துருப்பாரு. அது யாருன்னா இந்த பொண்ணுடைய மேனேஜர் தான். இப்போ அவர் இந்த கம்பெனில ஒர்க் பண்ற வேற ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாரு. அது இந்த பொண்ணு தெரியாதனமா வீடியோ கால்ல வீடியோவாவே எடுத்துருவா. கால் தான் பேசிட்டு இருப்பா. தெரியாதனமா அப்படியே ஒரு போட்டோ மாதிரி கிளிக் ஆகிரும். இதை அவரும் பாத்துருவாரு. இந்த பொண்ணு நம்மள மிரட்டுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கா அப்படின்ட்டு அவரும் தப்பா புரிஞ்சுப்பாரு. ஆனா அந்த பொண்ணு நான் தெரியாம தான் எடுத்துட்டு அந்த போட்டோவை உங்க முன்னாடியே நான் டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாலுமே அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. எப்படியோ இந்த மாதிரி சீக்ரெட் தெரிஞ்சவங்க எல்லாம் எங்களெல்லாம் விட போறது கிடையாது. காசை புடுங்க தான் போறீங்க. உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லு அப்படின்னு சொல்வாரு. எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாலும் அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு நினைச்சிட்டு தான் இருப்பாரு. தினம் இந்த பொண்ணை போட்டு டார்ச்சரா பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்ப அவருக்கு பயம் எங்க மாட்டிக்கு போறாரு அப்படின்ட்டு இந்த பொண்ணை ஏதாச்சும் பண்ணி நம்ம வழியில ஓட வச்சிடணும் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அதனால இப்ப இந்த பொண்ணா ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு போயிடுவா. இதுக்கு மேல இவங்க கிட்ட எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது. இவங்க பண்ண தப்பு தான். ஆனா அதுக்கு நம்மள போட்டு டார்ச்சர் பண்றாங்களே, இதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்ட்டு தான் இப்பெல்லாம் பண்ணிருப்பா. ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு கம்பெனில இருந்து இப்படி கீழே அந்த பில்டிங்கை பாக்குறப்போ இப்ப இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா ஞாபகம் தான் வந்திருக்கும். இந்த பொண்ணு இன்டர்வியூக்காக வந்த நாள் அப்போ பயங்கர புயலா இருந்திருக்கும். நான் போல அப்படின்னு தான் இந்த பொண்ணு சொல்லியிருப்பா. ஆனா அவங்க அப்பா தான் கொஞ்சம் தைரியம் சொல்லி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாரு. அவரோட முகம் ஞாபகம் வந்ததுனால இப்ப இந்த பொண்ணு அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் மறுபடியும் போயிட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு நான் இந்த கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அவங்க அப்பாக்காகவும் நம்ம குடும்பத்தை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக பிடிக்காத வேலையை இங்க அனுசரிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பண்ணிட்டு இருப்பா.